நமசிவாய வணக்கம். சிவனுக்குரியது 5 முகங்கள். அதனால 5 முக்கியமான விஷயங்களை இந்த சிவராத்திரி தினமான இன்னைக்கு சொல்ல போறேன். முதல் விஷயம், நீங்க சிவன் கோயிலுக்கு போறப்போ முடிஞ்சா சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெயை கொடுங்க. அது கோவில் கர்ப்ப கிரகத்துல ஏத்துறதுக்கு, சுற்றுப்பிரகாரத்துலலாம் விளக்கு போடணும்னு அவசியம் இல்லை. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த நாளில் அன்னதானம் மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். பொதுவாக சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசிலாம் சாப்பிடாம கண்முழிச்சு விரதம் இருக்கிறது விசேஷம். அந்த நாளில் அன்னதானம் பண்ணாலே பாவம்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நாளில் சாப்பிடாம விரதம் இருக்கிறதுங்கிறது எல்லார் உடம்புக்கும் செட் ஆகாது. இப்போ அல்சர் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கஷ்டம். இன்னொன்று, நீ கடவுளை இப்படி தான் வழிபடணும், இந்த மாதிரி சாப்பிடாம இருந்து வழிபட்டாதான் உனக்கு புண்ணியம் கிடைக்கும், அப்படி இருந்தால் புண்ணியம் கிடைக்கும், ஆனால் இல்லைன்னா பாவம் கிடைக்கும், நரகம் கிடைக்கும், இப்படிலாம் நம்ம இந்து சனாதன தர்மம் பயமுறுத்துறது கிடையாது. விரதம் இருந்தால் புண்ணியம்தான், முடிஞ்சால் இருக்கலாம். ஆனால் விரதம் இருக்க முடியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. வரியார்க்கு ஈவதே ஈகை அப்படிங்கிறதுக்கு இணங்க யாருக்கு அன்னம் தேவைப்படுறதோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். நீர்மோர், எலுமிச்சப்பழச்சாறு, பால், இந்த மாதிரியான விஷயம்லாம் கொடுக்கலாம். மக்கள் சேவை தான் மகேசன் சேவை. மகேசனை அடையறதுக்கு இதை விட சிறந்த வழி வேற எதுவும் இல்லை. இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, பட்டணத்தார் சுவாமிகள் மாதிரி, திருவண்ணாமலை விருபாட்சி தேவர், நம்ம காவாங்கரை கண்ணப்ப சித்தர், இந்த மாதிரியான மகான்கள்லாம் தன்னோட உடம்பையே ஜீவனையே சிவலிங்கமாக மாற்றியவர்கள். இந்த மாதிரி ஜீவசமாதிகளையும் முடிஞ்சா சிவராத்திரி தினத்தில் தரிசிக்கலாம். அது இன்னும் கூடுதல் பலனை தரும். நம்முடைய கர்ம வினைகள் சீக்கிரமா கரைஞ்சு போகும். பாயிண்ட் நம்பர் 4, சிவன் கோயிலுக்கு போறவங்க கொஞ்சம் பழமையான, பெருசாக கூட்டம் வராத, பாப்புலர் இல்லாத கோவில்களாக இருக்குல்ல, அந்த மாதிரியான கோவில்களுக்கு தேடி போய் அங்கே எண்ணெய் கொடுக்கறது, அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் கொடுக்கறது, அப்படி பண்ணால் அது புண்ணியம். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் நங்கநல்லூர் அர்த்தநாரீஸ்வரர் சிவன் கோவிலில் என்ன கூட்டம் வருமோ அதில் ஒரு 10 to 15% கூட மவுண்ட் பட் ரோட்டில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலில் க்ரௌடு பெருசாக வராது. ஏன்னா அந்த கோவிலை சுற்றி மெஜாரிட்டியாக இருக்கிறது கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள். ஆனால் அந்த காசி விஸ்வநாதர் கோவில் பல ஆயிரம் வருஷம் பழமையானது. சிவனை தவிர யாரையுமே வழிபட மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்த பிரிங்கி முனிவர் கடைசியில் சிவனும் சக்தியும் வேறு இல்லை அப்படின்னு அந்த தவறை உணர்ந்து சிவசக்தியை வழிபட்டு, அப்புறம் சிவனோட சிவமாக ஜோதி ஸ்வரூபமாக கலந்து அவர் ஜீவசமாதியான இடம் பிரிங்கி முனிவரோட சூக்ஷ்ம சமாதி இருக்குது. அதனால் இந்த காசி விஸ்வநாதர் கோவில் மாதிரி, நான் சொன்னது ஒரு சின்ன உதாரணம், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், இதே மாதிரி உங்களோட ஏரியாவுக்கு பக்கத்தில், உங்களோட கிராமத்துக்கு, ஊருக்கு பக்கத்தில் ஏதாவது பெருசாக பாப்புலர் ஆகாத ஒரு பழமையான சிவன் கோவில் இருக்கும். அந்த மாதிரியான கோவில்களையும் கொஞ்சம் தேடி போங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு இன்னும் நல்ல பலன் கிடைக்கும், இன்னும் நிம்மதியாக வழிபாடு பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 5, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே என்னோட நிறைய வீடியோஸு, நிறைய போஸ்டில் நான் சொன்ன விஷயம்தான். அமரர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களுக்கு பரஞ்சோதி மகான்கிற மகான் ஒரு பெரிய மந்திரத்தை உபதேசம் பண்ணார். பரஞ்சோதி மகான்கிற பேரில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. நான் சொல்கிறது தேனி பக்கத்தில் கொடுவிளார்பட்டிங்கிற கிராமத்தில் ஜீவசமாதியானவர். அவர் ஒரு தடவை டெல்லியில் இந்திரா காந்தி முன்னாடி வானத்தில் பறந்தார். அதெல்லாம் பேப்பரில் ரெக்கார்டோடு வந்திருக்கிற விஷயம். பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களுக்கு சில பிரச்சனை வந்தப்போ பரஞ்சோதி மகான் ஒரு முக்கியமான மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அதுதான் ஓம் ஹ்ரீம் நமசிவாய. அதை சொன்னதுக்கு அப்புறமா பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களோட பிஸ்னஸ் கேரியர் உச்சத்தில் போச்சு. அவர் கேரியரின் உச்சத்தில் இருந்த அந்த நேரம் முக்கியமாக எது ஹெல்ப் பண்ணிட்டுனா இந்த ஓம் ஹ்ரீம் நமசிவாயங்கிற சக்தி சிவபஞ்சாட்சர மந்திரம் தான். 2019 ஊட்டியில் துர்கா பாபான்னு ஒரு ஜீவசமாதி, 120 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜீவசமாதி. வருது சிவனோட சுரூபமாகவே இருந்து பல ஏழை மக்களுக்கு உதவியவர். 2019 தொடர்ந்து 3 நாள் மௌன விரதத்தோட உண்ணா நோன்பு இருந்து அங்கே மெடிடேஷன் பண்ணேன், டீப் மெடிடேஷன். 4வது நாள் அந்த ஜீவசமாதியில் பூஜை பண்ணுற துர்கா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எனக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அதுதான் ஓம் ஹ்ரீம் நமசிவாய. இந்த மந்திரம் எனக்கு எங்கேருந்து கிடைச்சது தெரியுமா? என்னோட குருநாதர் கொடுவிளார்பட்டி பரஞ்சோதி மகான் மூலமாக கிடைச்சதுன்னு சொல்லி, அப்போ பரஞ்சோதி மகானை பற்றின சில விஷயங்கள் எல்லாம் சொன்னார். அதெல்லாம் ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ சிவராத்திரியான இன்று இந்த ஓம் ஹ்ரீம் நமசிவாய எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். நம்ம இந்த லக்ஷ்மி குபேர யந்திரம் 48 நாள் பூஜையில் வச்சு கொடுக்குறோம். இந்த லக்ஷ்மி குபேர யந்திரத்துக்கு 6 மந்திரங்கள் கொடுக்குறோம். அந்த 6 மந்திரங்களில் ஒன்று இந்த ஓம் ஹ்ரீம் நமசிவாய. இதை சொல்ல சொல்ல மெயினாக பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும்.
சிவன்னாலே மங்களம்னு அர்த்தம். அதனால தான் லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி சகஸ்ரநாமத்திலலாம் கூட சிவரூபாயை நமக, சிவதராயை நமக, சிவகராயை நமக இந்த மாதிரிலாம் வருது. அந்த சிவனுடைய அருளால் உங்கள் வாழ்வை மங்களங்கள் சூழட்டும். உங்களை பிடித்திருக்கும் தொல்லைகளும் இன்னல்களும் துன்பங்களும் எல்லாம் நீங்கட்டும். நன்றி, வணக்கம்.